சகோதரன் என் டேனியல் அவர்களின் சுருக்கமான வாழ்க்கை வரலாறு. குழந்தை பருவம். 1900 ஆண்டு ஆந்திராவின் பசுமை நிறைந்த வளமிக்க அமலாபுரத்தில் ஒரு தீவிர இந்து தம்பதியான திருமதி வீராசாமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவர்தான் என் டேனியல். இந்த தம்பதி இறைவனை உண்மையாய் அறிந்து விசுவாசத்தில் பெரிதும் மாற்றமடைந்தனர். அவர்கள் இருவரும் வலிமையான சுவிசேஷகர்களாக மாறினர். தங்கள் மகனை இறைவனின் பயத்தில் வளர்க்க விரும்பினர். ஆனால் டேனியல் சுறுசுறுப்பான சின்ன துடுக்கனாக இருந்ததால் அவர்களது ஜெபங்கள் மேலும் தீவிரமானதாக இருந்தன. இது டேனியலை கோபமாக்கியது. கர்த்தரின் சந்திப்பு. 16வது வயதில் காக்கிநாடாவில் உள்ள மெக்லரான் உயர்நிலை பள்ளியில் ஒரு இளைஞர் கூட்டத்தில் பங்கேற்றார். தமிழ் போதகரின் தெலுங்கு உச்சரிப்பை கேலி செய்ய வந்திருந்த அவர் அங்கு கர்த்தரால் பிடிக்கப்பட்டார். கர்த்தரே, என்னை போல பாவியையும் நீங்கள் மீட்க முடிந்தால் தயவு செய்து எனக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று அழுது ஜெபித்தார். அந்த ஜெபத்தில் அவர் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினார். தன்னால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டார். பின்னர் அவர் உள்ளத்தை கடவுள் மற்றும் மனிதரிடம் முற்றிலும் நேராக வைத்தபோது ஒரு மென்மையான குரல் கேட்டார். மகனே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இந்த அனுபவம் அவரை முழுமையாக மாற்றியது. ஆன்மீக வளர்ச்சி. விவிலியத்தை ஆர்வமாக படிக்க தொடங்கினார். கடவுளின் நேரடியான குரலை கேட்க ஆசைப்பட்டார். பழைய காலங்களில் நடந்ததை இன்றும் எனக்கு அனுபவமாக்கும் என்று அவர் ஜெபிக்க தொடங்கினார். அவர் ஜெபத்தில் வசனத்தில் வலிமையாக வளர்ந்தார். பழைய ஏற்பாட்டு கால யோசேப்பு போன்று பாவமற்ற வாழ்வு பெற்றார். பின்புலத்தில் இருந்த 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகளைப் போல ஆன்மீகமாக நடந்தார். இயேசுவை போல் ஒரே ஒரு நாளாவது வாழ ஆசை உண்டு என்றும் கூறினார். மிஷனரி பயிற்சி. மச்சிலிப்பட்டினத்தில் உள்ள நோபல் கல்லூரியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் காலத்தில் விடுமுறைகளில் உபவாச ஜபங்கள் செய்தார். தூய்மை, பாவரட்சை, உள்ளார்ந்த சுத்தம் ஆகியவற்றிற்காக அவர் கர்த்தரிடம் மன்றாடினார். அவரது புனிதமான வாழ்க்கையை கல்லூரி முதல்வர் கவனித்து பலர் முன் போதிக்க அனுமதித்தார். பின்னர் திருச்சிராப்பள்ளியில் உள்ள பிஷப் பீபர் கல்லூரியில் உயர்கல்வி தொடர்ந்தார். அங்கு மாணவர்களுக்கு நல்ல சாட்சியாக இருந்தார். இந்த காலத்தில்தான் அவர் சாது சுந்தர் சிங்கை சந்தித்தார். அவரை பார்த்ததும் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்க ஆசைப்பட்டார். ஆனால் சுந்தர் சிங் கூறியது, கிறிஸ்துவுக்காக மரிக்கிறவனாக இருப்பதை விட கிறிஸ்துவை போல தினமும் வாழ்வதே சிறந்தது. இந்த தீர்க்க தரிசனமே அவருடைய வாழ்வில் நடைமுறையானது. எலியாவின் சால்வையை எடுத்த எலிசா போல் சாது சுந்தர் சிங் தனது சால்வையையும் அவருக்கு கொடுத்தார். சுவிசேஷ ஊக்கமூட்டம். அவர் வாழ்நாளில் எல்லா தேவைகளுக்கும் தேவனை மட்டுமே நம்பினார். ஊதியம், வேலை, வசதிகள் என எதிலும் ஆசைப்படாமல் மிஷனரி சேவைக்காகவே அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மெக்லரான் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். தன்னுடைய விருப்பத்தின்படி அல்லாமல் தேவனுடைய சித்தம் போல தேவனே பெண் தோழியாக தீவனாமாலை ஏற்படுத்தினார். அவரும் முழு மனதுடன் தேவனுடைய வாழ்வை ஏற்றுக்கொண்டார். சேவையின் துவக்கம். ஜூலை 15, 1935 ஆண்டு தேவனுடைய ஒழுங்கீட்டின்படி லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப் நிறுவப்பட்டது. ஆரம்பத்தில் வேலையில்லாத இளைஞர்களுக்கான தங்குமிடம் தொடங்கப்பட்டது. தேவன் ஒவ்வொரு தேவைக்கும் கிருபை செய்தார். ஏசாயா 60:22 என்ற வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்ற வாக்குத்தத்தத்தை அவர் ஒவ்வொரு நாளும் நம்பினார். உயிர் மீட்சி. 1942 இந்தியாவெங்கும் உயிர் மீட்சி கூட்டங்கள் நடத்த தொடங்கினார்.
மக்கள் கண் கலங்கி ஜெபிக்க தொடங்கினார்கள். பாவங்களை காணும்படி மக்கள், குழந்தைகள் முதல் போதகர்கள் வரை அனைவரும் பாவங்களை ஒப்புக்கொண்டு இரக்கம் பெற்று வாழ்வை மாற்றிக் கொண்டனர். திருடர்கள் திரும்பி கொள்ளை எடுத்ததை ஒப்படைத்தனர். மரணம், குருட்டுத்தனம், செவி முடக்கம், வாய் பேச முடியாத நிலை போன்றவை குணமடைந்தன. முன்னாள் குற்றவாளிகள் போதகர்களாக ஆனார்கள். இவர்கள் பிறருக்காக ஜெபித்து ஆவியின் வல்லமையில் தேவ ராஜ்யத்திற்கு பலரை வென்றனர். அதன் பிறகு அவருடைய 4 பிள்ளைகளும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். மூத்த மகன் யோசுவா டேனியல் தந்தை பெற்ற ஆவிக்குரிய உயரங்களை அடைய விளைந்தார். தனது இறுதி நாள் வரை டேனியல் நம்மை நற்செயலில் வைத்திருந்தார். அவர் கூறியது, கர்த்தரே, இந்த கூட்டத்தை உமது வருகை வரை காத்து பயனற்றதை நீக்கிவிடும். 1963 ஆண்டில் அவருடைய மறைவுக்கு முன் தேவன் கூறிய வாக்குத்தத்தம். உன் மகன் யோசுவா உன்னை விட வல்லமையாக உபயோகப்படுவான். இது பின்னர் நனவானது. அதன் பின் பல்லாயிரக்கணக்கில் புதிய ஊழியர்கள் எழுந்தனர். டாக்டர்கள், பொதுமக்கள் எல்லோருமே நற்செயலில் ஈடுபட்டனர். இன்றும் தொலைக்காட்சி, வானொலி, இணையம் மற்றும் இதழ்கள் மூலம் கர்த்தரின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அன்புடைய நண்பரே, இன்றே பாவங்களை ஒப்புக்கொண்டு மனம் திரும்புங்கள். தேவன் ஒருபோதும் இல்லாத புகழையும் அழகான பாத்திரமாக மாற்றும் வல்லமை உடையவர். உங்கள் வாழ்வும் பல்லாயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறலாம்.